ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஒன் டே விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது சனிக்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. திடீர் பயணம் ஊருக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். 2 நாளைக்கு முன்னாடியே போக வேண்டியது. பசங்களுக்கு இப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுனால லீவ் போட வேணாமேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து போகலை. சனிக்கிழமை அன்றைக்கி வந்து நைட்டு தான் வந்து கிளம்பணும். எதுக்காக வந்து இப்போ திடீர்னு ஊருக்கு வந்து போகிறோம்னா, மாமியாருக்கு வந்து இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாமல் வந்து போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸில் வந்து போயிட்டுருந்ததும் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அவங்கள பார்த்துட்டு வரலாமேன்ட்டு தான் வந்து கிளம்பிருக்கோம். அந்த சமயம் என்னோடய கொழுந்தனார் ஒய்ஃப் அங்கே தான் இருந்தாங்க. அவங்க வந்து அத்தையை பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் சரி, அவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிறனால தான் வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்தோம். அவங்க கூட மாட பார்த்துக்கிறாங்களேன்ட்டு. அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. சும்மா இப்போ சாப்பிட்டது எதுவும் வந்து ஒத்துக்கல. ரொம்ப வெய்தி அதிகமாகிடுச்சு. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றுற நிலைமைக்கு வந்துருச்சு. சரி, அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம்ட்டு தான் வந்து நாங்கள் கிளம்பியிருக்கிறோம். இடையில டீ குடிக்கலான்ட்டு வண்டி நிப்பாட்டும் போது நம்மளுடைய தமிழக அரசு சட்டசபை சபாநாயகர் இருக்காங்க இல்லைங்களா, ஜேசிடி பிரபாகரன், அவங்கள வந்து பார்த்தேன். நான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னடா திடீர்னு போலீஸ்லாம் நிறைய பேர் வராங்களேன்னு பார்த்தா, அப்புறம் இவங்க வந்தாங்க. சும்மா அப்படியே அதையும் வந்து லைட்டாக வந்து வீடியோ எடுத்திருந்தேன். வீட்டுக்கு போக ஒரு 2:30 மணி போல் வந்து ஆயிடுச்சு. போனதுமே சரியான டயர்டுங்க, தூக்கம் வர நல்லா தூங்கியாச்சு. காலையில் ஒரு 7 மணி போல் தான் வந்து எழுந்திரிச்சோம். நாங்கள் எழுந்திருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனும் வந்து எழுந்திரிச்சிட்டேன். என்னுடைய கொழுந்தனார் பையன் இவன் வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அத்தையை லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கு இப்போ இந்த உடம்பு முடியாமல் இந்த 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லான மாரி ஆகிட்டாங்க. நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா பழம் காய்ச்சி வச்சுருந்தாங்க. எஞ்சுமே பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து தான் வந்து காலையில் டிஃபன் வேலையை வந்து பண்ணோம். காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி தான். நைட்டு கிளம்பும்போதே சாதம் நான் வந்து சாப்பிடவே இல்லை. எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ காலையில் ஏஞ்சதுமே வந்து பசிக்குதுன்ட்டு காஃபியில் காலை டைமில் அவள் பிஸ்கட் தொட்டியே சாப்பிட மாட்டாங்க. பசி தாங்கலன்னு சொல்லிட்டு காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் தொட்டி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு சுத்தமாக இந்த வெயிலே தாங்கலைங்க. சாரீலாம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இப்போ நைட்டி வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்கள வந்து நைட்டியில் வந்து பார்க்குறேன். நல்லா தான் இருந்தது அவங்களுக்கு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து ஒரே டாக்டர்கிட்டே வந்து பார்த்துட்ருக்குறாங்க. மாற்றி மாற்றி காமிச்சவங்களுக்கு வந்து அதுவே சுத்தமாக செட் ஆகலை. அதனால் அங்கே ஊர்லேயே தான் வந்து காமிச்சிட்ருக்குறாங்க. சரி பாருங்கள், அங்கேயும் வந்து ஒன்றும் செட் ஆகலைன்னா வேறு எது பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். அதனால் இப்போதைக்கு அவங்க ஊர்லேயே தான் வந்து இருக்கிறாங்க. சரி, போய் பார்த்துட்டு வருவோமேன்ட்டு தான் ஓடியாந்தாச்சு. வந்ததுமே அப்புறம் காலை டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து பக்கம் தான் வந்தேன். நிறைய வந்து கனகாமரம் பூவில் வந்து பூத்துருந்ததுங்க. அத்தை கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு கட்டிலாம் வச்சுருப்பாங்க. நிறைய பூத்து வேஸ்ட்டாக தான் கீழே கொட்டிகிட்டு இருக்குது. சரி, அது பறித்து கட்டி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி பூ பறிக்கலாமேன்ட்டு தோட்டத்துக்கு வந்தேன். ஒருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு வந்து பறிக்கக்கூடாதுன்ட்டு அவங்களும் பறிக்காமல் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பூ பறித்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே மதிய சமையலே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. 2 பேருமா தான் வந்து இன்றைக்கி மதிய சமையல் செஞ்சோம். சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். அத்தைக்கு கொஞ்சம் அந்த பத்திய சாப்பாடு மாரி தான் அதையும் வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் போய் ஆகணும். இன்னும் ஒரு 1 வீக்கில் சாதனாக்கு வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அதனால் லீவில் வந்து போடவே முடியாது. அவள் 10th வர போயிட்டா இல்லைங்களா, லீவ் வந்து போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால அப்புறம் கிளம்பியாச்சு. ரொம்ப வீடியோலாம் வந்து எடுக்கலைங்க. சும்மா அப்பப்போ எடுத்த கிளிப் தான் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வாட்டி ஊருக்கு வந்துட்டு நான் அம்மா வீட்டுக்கு கூட வந்து போகலை. ஏன்னா கூட கொழுந்தனாரும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுனால சரிம்மா அங்கே வேண்டாம், அங்கே போயிட்டு வந்தோம்னா இன்னும் நேரம் ஆகிடும், சண்டே வர இல்லைங்களா, ரொம்ப டிராஃபிக் ஆகிடும் அப்படின்ட்டு தான் வந்து நேரத்தோடவே வந்து கிளம்புனோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு மணி கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. நாங்கள் நினச்ச மாதிரியே சரியான டிராஃபிக்கு. சென்னையிலேருந்து கிளம்பும்போது ஈசிஆரில் வந்ததுனால நைட்டுங்கிறனால அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லைங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்த மாரி இருந்தது. இப்போ ரிட்டன் இப்போ சென்னைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடலூர், நெய்வேலி, பண்ருட்டி, திண்டிவனம், மேல்மருவத்தூர் வழியாக வந்து போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த வழியாக போகிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அச்சிரப்பாக்கம் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க சாதனா அப்பா. அங்கே ரொம்ப பழமையான சிவன் கோயில், ஆச்சீஸ்வரர் கோயில் வந்து இருக்குது. அங்கே வந்து போகணும். சாதனா அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை. அதனால் அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க யோசனை. அதனால தான் சரி இந்த வழியில் போகலான்னு பிளான் பண்ணி இந்த வழியில் வந்தோம். இப்போ பார்க்குறது மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிற வழி. இடையில தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயில் வந்து இருக்குங்க. ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோயில் இது. இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அம்மும் அம்மாவுக்கு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க பார்க்கணுன்ட்டு. நீ போனீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கோயிலுக்குள்ளெல்லாம் போகலை, சும்மா வெளியில் அப்படியே போகும்போது லைட்டாக வீடியோ எடுத்து நான் அவங்களுக்காக தான் அது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
அப்புறம் மேல்மருவத்திற்கு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் அச்சரப்பாக்கம். அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஆச்சீஸ்வரர் சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில் தான். நீங்கள் கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆச்சீஸ்வரருடைய வரலாறு பற்றி நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். அதை பற்றி சொல்லணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே வந்து போடணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த கோயிலோட வரலாறு. முடிஞ்ச டைம் இருந்தால் அது நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். அச்சரப்பாக்கம் ஆச்சீஸ்வரர் கோயில் நீங்கள் டைப் பண்ணாலே அதோடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என்னோடய ரொம்ப நாள் ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சுங்க. எப்போதுமே இந்த பண்ருட்டி வழியிலலாம் வந்து போகும்போது எனக்கு இந்த பலாப்பழம் வந்து முழுசாக வாங்கிட்டு போகணுன்னு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசைப்படுவேன். நம்ம சில சமயம்லாம் வரும்போது சீசன் வந்து இருக்காது. இந்த சீசன் டைமில் வந்ததுனால சரி போகும்போதே பண்ருட்டி வழியில் தான் வந்து போனோம். இடையில வந்து நிறையா வந்து வச்சு வித்துட்ருந்தாங்க. இறங்கி அப்புறம் அது ஒரு பழம் வந்து வாங்கினோம். முழு பழமாகவே வந்து வாங்கியாச்சு. முழு பழமாக வாங்கி வீட்டுக்கு போய் எடுத்து பூரி சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அது எனக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் ஆசை நிறைவேற்றிட்டாங்க சாதனா அப்பம். இது ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. இப்போ நாங்கள் எடுத்த பழம் வந்து ரூ. 150 தான். இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்தா 200, 250 அந்தமாரி ரேட்டில் தான் இருந்தது. நாங்கள் 4 பேர் தான். ரொம்ப பெரிய பழம்லாம் வாங்கினா செலவாகாதுங்கிறனால கொஞ்சம் மீடியமான பலாப்பழமாக தான் வந்து எடுத்தோம். அது ஒரு நாளைக்கு போனதுமே வந்து அது கட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஒரு 4 நாள் வந்து அதுக்கப்புறம் வச்சு தான் கட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி ஒரு பழம் வந்து வாங்கிட்டோம். பண்ருட்டி வந்து பலாப்பழத்துக்கு தாங்க வந்து ஃபேமஸ்ஸு. எங்கே வந்து இந்த சீசனில் வந்து 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழம் மண்டி நிறையா வந்து இருக்கும். சென்னையிலலாம் பலாப்பழம் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 1/4 கிலோவே வந்து ரூ. 80 தான். ஆனால் ஊர் பக்கத்துலலாம் கிலோ வந்து ரூ. 50, ரூ. 60 வந்து விற்பாங்க மாமியார் ஊர்லலாம். நாங்கள் இந்த வாட்டி போனப்போ கூட பழம் வந்து விற்கல. சென்னையிலே வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்கவும் நம்மளுக்கு மனசு வராது. இருந்தாலும் அந்த சீசன் முடியறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது அந்த பலாப்பழம் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோதான். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆசை வந்து சாதனப்ப நிறைவேற்றிட்டாங்க. முழு பலாப்பழமாகவே வந்து வாங்கியாச்சு. என்ன ஒன்று கை கெட்டினது வாய் கெட்டாத மாரி வந்து வாங்கிட்டு போய் உடனே அது பூரி சாப்பிட முடியாது. 4 நாள் வந்து வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பழுக்கணும் அது. அந்த சைடு அந்த லைனில் வரவங்க எல்லாருமே வந்து வண்டி நிப்பாட்டி பழம் வாங்கிட்டே தாங்க இருந்தாங்க. நாங்கள் பண்ருட்டி வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தான் வந்து அந்த பலாப்பழம் வந்து வாங்கினோம். அங்கே வந்து ரூ. 150 வந்து சொன்னாங்க நாங்கள் வாங்கின பழம். இங்கே பண்ருட்டியில் வாங்கினா ரேட்டு கம்மியாகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து வாங்கிட்டோம். எப்படியும் நாங்கள் வாங்கின பழம் பூர்ணம்னா எப்படியும் அதுக்குள்ளே ஒரு 1.5லேருந்து 2 கிலோ பழம் அளவாவது வந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்லங்க, ரூ. 150 அந்த பழம் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நேரம் வந்து அச்சரப்பாக்கம் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. எங்கள் கோயிலுக்கு வரவே வந்து பார்த்திங்கன்னா 8 மணி போல் ஆகிடுச்சு. அப்புறம் கோயிலில் சுவாமி தரிசனம் நல்லா ஃப்ரீயாக நல்லா மனசார நின்று சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு தான் வந்து அவ்வளோ டைம் ஆகிடுச்சிங்க. ஏன்னா சரியான டிராஃபிக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த கோயிலோட வரலாறு வந்து படித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இந்த கோயிலுக்கு வரணுன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து முதல்ல நான் வச்ச வேண்டுதல் வந்து இங்கே இருக்கிற முருகப்பெருமான் எனக்கு உடனே நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலவே எனக்கு இந்த கோயிலுக்கு வரதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுவேன். இந்த லைனில் வந்து எப்போதுமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவோம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த மாதமே தான் வந்து வெற்றிக்குட்டி வந்து கன்ஃபார்ம் ஆனது எனக்கு. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ரயில்வே ட்ராக் காட்டுக்கு நான் இன்றைக்கி தான் வந்து நான் கவனித்தேன். நான் எப்போதுமே நைட்டில் தான் வரும். அதனால் வந்து எனக்கு அப்போ தெரியல. இப்போ வந்த நேரத்துக்கு ட்ரெயின் போணுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்கும்போதும். எங்கே நட சாத்திடுவாங்களோன்ட்டு கொஞ்சம் அவசரமாக தான் வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நேரமும் என்னமோ தெரியல. எப்போதும் 8 மணிக்கு நட சாத்துறவங்க அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நட சாத்துனாங்க. யாரோ விஐபி யாரோ வந்திருந்தாங்களாட்டுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் நட சாத்திருந்தாங்க. நாங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக நல்ல அமைதியாக இருந்தது கோயில். நல்லா சூப்பராக சாமி தரிசனம் வந்து பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆறுமுகசாமி இவர் தான். இவர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்குறாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நிறைய பிரார்த்தனை வைப்பேன். அப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லைங்களா, நாங்கள் ரெகுலராக வந்து ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகங்களுக்கு வந்து தீப வழிபாடு வந்து பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி காலையில் லேட் நைட்டாக போனதுனால காலையில் அவங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அங்கே மாமியார் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போக முடியல. சரி இப்போ இங்கே நம்ம கோயிலுக்கு தான் வரோமே, ஒரு இடம் இங்கே வந்து தீபம் போட்டுக்கலான்ட்டு அப்புறம் இங்கே வந்து நவகிரகங்களுக்கு வெளியில் வந்து தனி சன்னதி வந்து இருக்குது. அங்கே ஆனால் கொஞ்சம் காற்று அடிச்சிட்டு இருந்ததுனால நாங்கள் எங்கள் கோயில் உள்ளவே வந்து முருகனுக்கு முன்னாடி வந்து நவகிரகங்களை மனசில் வச்சுட்டு தீபம்லாம் வந்து போட்டுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு.
என்னடி பார்த்துட்டியாடி? ட்ரெயின் பார்த்தாச்சடி? என்னடி நீங்கள் ஒரே தடவை வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்க ஹெவி டிராஃபிக்கு. பசங்களுக்கு பசியும் தாக்கலைங்க. அப்புறம் இடையில ஒரு ஹோட்டல்கிட்ட வந்து நிப்பாட்டணும். எங்கே நிறுவனம் தெரிலங்க, அங்கே சாப்பிட வந்து முடியல. ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு. எல்லோரும் ஒரே இடத்துல இங்கே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் கடைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. பசங்களும் பசிக்குதுங்கிறதுனால சரி இப்போ நாங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் வந்து வாங்கி அப்படியே அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்த குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிறாங்க இல்லைங்களா, தலையில் தலைப்பா காட்டிட்டு, அவங்க தான் பெரிய ஆள்னு நினைக்கிறேன், மூத்தவங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து நின்றுட்டு யார் யார் வராங்களோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்து வாங்கி வந்து சாப்பிட சொல்லிவிட்டு என்னென்ன வந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட வந்து கணக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எழுதி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நானும் அப்படியே நின்று அது ஒரு இதுன்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்நாக்ஸு தண்ணி குடித்ததுமே கொஞ்சம் பசி அடங்குச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிற வழி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் நிப்போம். அதுவும் க்ளோஸ் பண்ணுற டைம் தான். நாங்கள் போன நேரம் சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. பசங்க அவங்கெல்லாம் பரோட்டா வாங்கிட்டாங்க. நான் கல் தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல் ஆகிடுச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை. நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் பொழுது இப்படி தாங்க வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.